அதிமுக, பாஜக தான் வந்து இந்த கரூர் கேஸ வச்சு விஜய்க்கு வந்து அழுத்தம் குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும். இது உண்மையா? கரூர் விஷயம் நடக்கவே இல்லையா? இல்லன்னா வந்து நடக்காம இப்ப யார் கோரிக்கை கேட்டது? கரூர் விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிர் இறந்துருக்காங்க. குழந்தை முதற்கொண்டு சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. சிபிஐ வந்து அது அது எடுத்து பேசி தான் ஆகணும், அந்த விசாரணை நடத்தி தான் ஆகணும். அதுக்கு வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. அது தாவேக்கா தான் கேட்டாங்க, நம்மளுக்கு சிபிஐ விசாரணை வேணும். அதிமுகவும் சொன்னாங்க, ஏன்னா நம்மளுக்கு உண்மை தெரியணும். சென்சார் போர்டில் ஒருத்தர் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரிலீஸ் டேட் ஏன் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணணும்? ஒரு சென்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ரெண்டாவது கோர்ட்டு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி இங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் அதில் தலையிடுறாங்க அப்படின்றது சொல்ல முடியும்? விஜய்க்கு தலைவலி வந்தாலும் அது வந்து பாஜகவும் அதிமுகன்றாங்க. ஆனால் தலைவலி கொடுக்கறது வந்து திமுக தான், முக்கால்வாசி டைமு அப்படின்றது தான் நம்ம அது எல்லாருமே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து பராசக்தி வந்து லேட்டாக ரிலீஸ் ஆக வேண்டியது, எதுக்கு வேணும்ன்ட்டே முன்னாடி மாற்றினாங்க. சிஎம் சார் கூட வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஜனநாயகன் பராசக்தி ரெண்டுத்தையும் வச்சுலாம் ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் சும்மா அப்படி ஒரு சடனாக பாசம் பொங்குதா விஜய் மேலே? பராசக்தி டிக்கெட்லாம் வந்து ஃப்ரீயாலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். அதான் ஹெல்மெட் போட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாமே. இதெல்லாம் நாங்கள் இப்போ கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு உடனே வந்து பராசக்தி நல்லா சூப்பராக ஓடணும். பராசக்தி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பேரறிஞர் அண்ணா அவரோட போராட்டங்களும் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லாமல் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து போராட்டம் பண்ண மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு படம். எல்லா அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வராங்க. இது வந்து தேர்தல் நேரத்தில் எந்த மாதிரி எதிரொலிக்கும்? திமுக ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சி திருப்பி வரக்கூடாதுன்னு தான். நாளை நமது நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அதிமுக மாநில மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி ரகுராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுக, பாஜக தான் வந்து இந்த கரூர் கேஸை வச்சு விஜய்க்கு வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு மேம். இது உண்மையா? கரூர் விஷயம் நடக்கவே இல்லையா? இல்லைன்னா வந்து நடக்காமல் இப்போ யார் கோரிக்கை கேட்டது? அதிமுகவும் கேட்டாங்க, தாவேக்காவும் கேட்டாங்க. சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்றது வந்து ரெண்டு தரப்பும் வந்து கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் சிபிஐ விசாரணை வந்துச்சு. அப்போ எப்படி அழுத்தம் தர முடியும் இல்லையா? ஸோ அதே மாதிரி இப்போ வந்து படத்துக்கு வந்து நாங்கள் வந்து இது ரிலீஸுக்கு வந்து நம்ம தடையாக இருக்கோம் அப்படின்றது, பாஜக தான் தடையாக இருக்குது அப்படின்றது வந்து அவங்க தரப்புல வந்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திமுக தரப்புலையும் அதுதான் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. எடப்பாடியாதான் காரணம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி திமுக என்னமோ அப்படியே வந்து தாவேக்கா மேல அவ்வளோ அக்கறை இருக்கிற மாதிரி பேசுறாங்க. அவங்க தான் வந்து மொத்தமா வந்து தாவேக்காவை எப்படியாவது முடிக்கணும் அப்படின்றது வந்து திமுகவோட குறிக்கோளாக தான் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஜெயிக்கிறோமோ இல்லையோ தாவேக்கா வரக்கூடாதுன்ற ஒரு குறிக்கோள் தான் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு இதாக வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னா, தாவேக்கா அது வந்து சென்சார் போர்டு, ஓகேங்களா? சென்சார் போர்டில் ஒருத்தர் வந்து வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ரிலீஸ் டேட் ஏன் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணணும்? ஒரு சென்சார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே நம்ம வந்து பண்ணணும். ஸோ அதுக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது. ரெண்டாவது கோர்ட்டு அதில் இன்வால்வ் ஆகிருக்கு. அப்படின்னு இருக்கும்போது எப்படி இங்கே வந்து அதிமுகவும் பாஜகவும் அதில் தலையிடுறாங்க அப்படின்றது சொல்ல முடியும்? இது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்படின்னு பார்த்தாச்சுன்னா நம்ம வந்து இந்தி எதிர்ப்பு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம், பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, அப்புறம் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊரே சிரிக்குது அந்த அளவுக்கு ஒரு படத்தை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு தானே தடை பண்ணியிருக்கணும்.
ஓகேங்களா? அப்ப எப்படி அது ஒரு சென்சார் போர்டு வந்து அதுக்கு வந்து ஓகே சொல்லிட்டு, எதுக்கு விஜய் படத்த நாங்க ஸ்டாப் பண்ணி வைக்கணும்? ஸோ அப்படி இருக்கும்போது, இதெல்லாம் வந்து சும்மா தான். இவங்களுக்கு ஏதாவது ப்ராபகேண்டா பண்ணணும். லைம் லைட்ல இருக்கணும். அவங்களோட கட்சி பத்தி பேசுறதுக்கு லைம் லைட்ல இருக்கணும். இன்னொருத்தவங்கள அதுவும் அதிமுக இன்னைக்கு வந்து அதிமுக வளர்ச்சி, அதிமுகவோட மக்கள் மத்தியில வந்து ஒரு வரவேற்பு அப்படின்னு எல்லாம் ஏமாந்து போய் நம்ம திமுகக்கு ஓட்டு போட்டுட்டோமே! இந்த வாட்டி அந்த தப்பு செய்யக்கூடாது. நம்மளுக்கு இதுவரைக்கும் செஞ்ச நல்லது செஞ்சது வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். நம்ம அவங்களுக்கே நம்ம ஓட்டு போடுறது தான் கரெக்ட் அப்படின்றது வாக்களிக்க வேண்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான். அந்த அளவுக்கு ஒரு வெறுப்பு வந்து திமுக மேல வந்ததுக்கு அப்புறம், இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அதனால அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து விஜய்க்கு வந்து விஜய்க்கு தலைவலி வந்தாலும் அது வந்து பாஜகவும் அதிமுகன்றாங்க. ஆனா தலைவலி குடுக்கறது வந்து திமுக தான் முக்காவாசி டைமு அப்படின்றது தான். நம்ம அது எல்லாருமே தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து ப இது வந்து பராசக்தி வந்து லேட்டா ரிலீஸ் ஆக வேண்டியது. எதுக்கு வேணுன்ட்டே முன்னாடி மாத்துனாங்க? ஜனநாயகம் டேட் ரெண்டும் பக்கத்துல வந்து போட்டியா இல்ல மேம் வந்தது. அதுதான். இல்ல அவங்கள 15த் அந்த மாரி தான் ஏதோ ரிலீஸ் ஆமா. பண்ண வேண்டியது. ஆனா வந்து அவங்க கரெக்ட்டா ஜனநாயகம் வருது. அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து அவங்க முன்னாடியே பிளான் பண்ணி, அந்த மாதிரி நீங்க போட்டி போட்டு நீங்க என்னென்னமோ ஒரு சூழ்ச்சி பண்றீங்க. ஆனா வந்து நீங்க நினைக்கிறது ஒண்ணு, ஆண்டவன் நினைக்கிறது ஒண்ணு. அதான் உண்மை. ஸோ அப்படி இருக்கும்போது, விஜய் அவர்கள் இத எதிர்கொள்ளி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் கரூர் விஷயம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. 41 உயிர் அ இற இறந்திருக்காங்க. குழந்தை முதற்கொண்டு. அ சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அப்படின்னும்போது, அ அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு விஷயம் அது. சிபிஐ வந்து அது அது எடுத்து பேசி தான் ஆகணும். அந்த விசாரணை நடத்தி தான் ஆகணும். அதுக்கு வந்து நோ சொல்றதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. அது தாவேக்கா தான் கேட்டாங்க. நம்மளுக்கு சிபிஐ விசாரணை வேணும். அதிமுகவும் சொன்னாங்க. ஏன்னா நம்மளுக்கு உண்மை தெரியணும். ஏன்னா மொத்தம் இது திமுக கை இருக்கு அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். அப்படி திமுக கை இருக்கும்போது நம்ம எப்படி அ நம்மளுக்கு உண்மை மக்களுக்கு எல்லாருக்குமே உண்மை தெரியும். கரூர்ல இருக்கிற மக்களுக்கு உண்மை என்ன நடந்துச்சுன்னு அப்படின்றது தெரியும். ஆ கே செந்தில் பாலாஜி அவர் பேர் கூட பல இடத்துல வந்து இது அடிபட்டது. அடிபடுது அப்படிங்கும்போது, அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி இவங்க குடுத்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சிபிஐ விசாரணை வந்து இந்த பாஜக வந்து எங்கள இழுக்கிறதுக்காக தான் வரணும். அவர் வந்தா அவருக்கு தான் நல்லது. அவரு அவரு ஒரு அலையன்ஸ்க்கு வந்து நம்ம யாருமே போய் கெஞ்சி நீங்க அப்படிலாம் யாருமே பண்ணல. வந்தா வாங்க. அவங்க நம்ம நம்ம என்ன கேள்விப்படுறோம்? திமுகவோட இது விரிசல் ஆகுது. அவங்களோட கூட்டணி எல்லாம் காங்கிரஸ் வந்து இப்ப வந்து 2ஆ உடையுது ஆ. அப்படின்லாம் கேள்விப்படுறோம். கேள்விப்படுறோம். அதுக்கப்புறம் பாதி பேர் வந்து விஜயோட போகணும்னு ஆசைப்படுறாங்க. அப்படி அப்படி இருக்கும்போது இது இது வந்து என்ன அமித்ஷா ஜியோ பேசுறாங்களா? இல்ல வந்து எடப்பாடியார் இந்த கூட்டணிய வந்து ஃபிக்ஸ் பண்ணி குடுக்குறாங்களா? அதெல்லாம் சும்மா. இதெல்லாம் வந்து ஒரு ப்ராபகேண்டா பண்ணணும். திமுகவுக்கு வந்து இப்போ பயம். பீதியில இருக்காங்க இப்போ. என்னத்த பண்றதுன்னு தெரியாம அவங்க வந்து அதிமுக மேல என்னத்தையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு வெறும் இதுவரைக்கும் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். மீடியாவும் எடுத்துக்கோங்க. எல்லாம் உலகத்துல நம்ம இருக்க என்ன ஜனநாயகம் பத்தியா ரொம்ப அந்த ஜனநாயகம்ன்ற படமா நம்மளுக்கு முக்கியம். ஆ இல்ல நம்மளுக்கு உண்மையிலேயே நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்கான்றது தான் முக்கியம். அதுவும் இந்த திமுக ஆட்சியில நம்மளுக்கு ஜனநாயகம் இருக்கா இல்லையான்றது தான் நம்மளுக்கு முக்கியம். அது இல்ல. அதுக்கு அத பத்தி அவங்களுக்கு கவலைப்படல. அவங்க வந்து அவங்க கவர்ன்மெண்ட் எப்படி நடத்துனாங்க, எப்படி அவங்க ஆட்சி நடத்துனாங்க, அத பத்தி கவலையே கிடையாது. அவங்க ஜனநாயகம் வந்து படத்த வந்து இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க. ஸோ மீடியாவ வச்சு அவங்க வந்து எவ்வளோ மேனிபுலேட் பண்ண முடியுமோ, அது பண்ணிட்டு இருக்காங்க. அது மக்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா, அது வந்து மீடியாவோட கேம்ல நம்ம யாருமே விழக்கூடாது. நம்ம யாருமே மீடியா கேம்ல விழக்கூடாது. ஜனநாயகன் உண்மையிலேயே ஜனநாயகம் அந்த படத்துக்கு வந்து யார் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா, அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணவங்க, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்தவங்க, அவங்க வந்து எத்தனையோ காசு வந்து போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தான் இருக்கிறதுலயே பெரிய கஷ்டம். வேற யாருக்குமே அந்த படத்துல வந்து பெரிய கஷ்டம் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் அந்த படத்த ரிலீஸ் தான் பண்ண போறாங்க. ஆனா அந்த காசு வட்டி ஏறிட்டே இருக்கு பாத்தீங்களா? அவங்களுக்கு தான் கஷ்டம். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது, இந்த திமுகக்கு இதுல என்ன பிரச்சனை? அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த படத்த. சிஎம் சார் கூட வந்து ஜனநாயகனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் வந்து ட்வீட் போட்டிருந்தாரு. ஜனநாயகன், பராசக்தி 2த்தையும் வச்சுலாம் ட்வீட் போட்டிருந்தாரு. அதுல சும்மா. அப்படியே ஒரு சடனா பாசம் பொங்குதா?
விஜய் மேல சடனா அவருக்கே எதுக்கு பொங்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் கேள்வி கேட்கணும்ல. அவங்களோட ஆட்சி மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு இல்லாத ஒரு ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒருத்தருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு ஆட்சியா இருக்கு. இன்னைக்கு அரசு மருத்துவமனையில கூட ஒரு கொலை நடந்திருக்கு. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு ஆட்சி கொடுத்த திமுக அதெல்லாம் மறைக்கிறதுக்கு ஜனநாயகம் ஜனநாயகம் ஜனநாயகமே இல்லாத ஒரு திமுக. நம்மளுக்கு ஜனநாயகமே இல்லை. நம்மளுக்கு எங்க ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்கு? எங்க நம்ம ஸ்பீச் கொடுக்க முடியும்? நம்ம வாய்ஸ் எடுத்து பேசணும்னா உடனே அது கட் பண்றது, துண்டிச்சு வைக்கிறது. சட்டசபையில வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக குரல் எடுத்து வைக்கும் போது கூட அவங்க துண்டிச்சு விடுறாங்க. அப்படி இருக்கும்போது எங்கங்க ஜனநாயகம் இருக்கு இங்க? அப்போ உங்க படம் ஜனநாயகம் பத்தி தான் உங்களுக்கு முக்கியமா நான் கேட்கிறேன். நான் மக்களுக்கு எத்தனையோ விஷயத்துல வந்து அதை ஸ்தம்பிச்சு போயிருக்காங்க. பராசக்தி டிக்கெட்லாம் வந்து ஃப்ரீயாலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க மேம். அதான் ஹெல்மெட் போட்டால் ஃப்ரீயாக கொடுப்பாங்களாமே. இதெல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். இதெல்லாம் வந்து ஒரு உடனே வந்து பராசக்தி நல்லா சூப்பராக ஓடணும்னு. பராசக்தி நீங்கள் அந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதாவது அந்த எப்படி நம்மளோட வரலாறை எப்படி வந்து அவங்க வந்து ரொம்ப காமெடியாக காமிச்சிருக்காங்க. ஒரு சீரியஸ்னஸ்ஸே இல்லை. என்னமோ வந்து பேரறிஞர் அண்ணா வந்து தமிழுக்காக போராடல, பெரியார் அவர்கள் போராடல, வேற யாரும் போராடல. இப்போ போராடினது சிவகார்த்திகேயன் மாதிரி காமிச்சிருக்காங்க படத்துல. அதே காங்கிரஸுக்கு எதிராக வேற காமிச்சிருக்காங்க. அதாவது யாராவது இந்த அளவுக்கு ஒரு அறிவாளியா இருந்திருந்தாங்கன்னா இப்போ எலெக்ஷன் டைம்ல வசனங்கள்லாம் கூட அந்த மாதிரி காங்கிரஸுக்கும் இந்திக்காரங்களுக்கு எதிராகவே வந்து வசனங்கள், அது ஹிந்தி திணிக்கிறாங்களோ இல்லையோ வசனங்கள் வந்து வேணும்ட்டே திணிச்ச மாதிரி இருக்கு. இந்த படத்தை எடுத்து நம்மளை வந்து திணிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப ஒரு ஒரு பிளாஸ்டிக்கான ஒரு மூவியா எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பேரறிஞர் அண்ணா அவரோட போராட்டங்களும் எவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு சிவகார்த்திகேயன் அவர்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஹிந்தி எதிர்ப்புக்கு வந்து போராட்டம் பண்ண மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு படம். உதயநிதி சார் வந்து இருமொழி கொள்கை அறிஞர் அண்ணாவை வந்து இதில் வந்து யாரும் மறுக்க முடியாது. நீங்க அங்க கோட்டை விட்டாங்க. கோட்டை விட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து அவர் டயலாக் சொல்லிட்டு இருந்தா யாரும் நம்ப போறது இல்லை. ஒரு அண்ணாக்கு அவர் இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு படம், இந்திரா காந்தி அவர்களே இன்சல்ட் பண்ற மாதிரி ஒரு படம் நீங்க எடுத்திருக்கீங்க. ஓகேங்களா? இப்போ எலெக்ஷன் டைம்ல நீங்க ஆஹா ஓ சூப்பரா வந்து நம்ம வந்து தமிழ் பற்றுக்காக நம்ம இது எங்கெங்க அப்படி அந்த மாதிரி அந்த படத்துல கொஞ்சம் கூட அந்த சென்டிமெண்ட் இல்ல. அது பேன் இந்தியா மூவின்றதுனால வந்து ஒவ்வொரு மொழியிலயும் அத வந்து அவங்க வாழ்க இவங்க வாழ்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க மேம். அது நம்ம தினமும் தானே நம்ம அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். தினமும் தானே அதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்துல சொல்லிதான் நம்மளுக்கு தெரியணுமா நான் கேட்கிறேன். கரெக்டா இல்லையா? வரலாறு வேற, வரலாறுல நடந்தது எத்தனையோ விஷயங்கள். ஆனா இன்னைக்கு வந்து இந்த படத்தை வந்து வேற மாதிரி எடுத்து காமிச்சிருக்காங்க. அதாவது பேரறிஞர் அண்ணா போராடல, திருப்பி சொல்றேன், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பெரியார் போராடல, சிவகார்த்திகேயன் தான் போராடி இருக்காரு மாதிரி காமிச்சிருக்காங்க. இப்போவாது புரியுதா உங்களுக்கு? அதுதான் நடக்குது. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இவங்க வந்து ஏதோ உருட்டுறாங்க. திமுக வந்து உருட்டுறதுக்கு இன்னைக்கு மீடியா வச்சு ஜனநாயகம் வச்சு தப்பிக்கலாம், பராசக்தி வச்சு தப்பிக்கலாம். நம்மளுக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யாமல் இன்னைக்கு 4.5 லட்சம் கோடிக்கு வந்து நீங்கள் வந்து ஊழல் செஞ்சு இன்னைக்கு வந்து ஐயா எடப்பாடியார் அவர்கள் லிஸ்ட் எடுத்து காமிக்கிறாரு. அதுக்கெல்லாம் ஒரு பதில் கூட கிடையாது. அதாவது தவறு செஞ்சா வந்து நம்ம வந்து அமைதியா இருப்போம், தவறு செய்யலைன்னா அதை வந்து வெளிப்படையா பேசுவோம். இப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை, நீங்க ஏன் சொல்றீங்க, தவறான குற்றச்சாட்டு அப்படின்னு வந்து பெருசா பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை வந்து அவதூறு வழக்குகள் வந்து போட்டிருக்கலாம். ஆனா எந்த மாதிரி நடவடிக்கையும் எடுக்காததுக்கு என்ன காரணம்? பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையே, உண்மையே தானே. இன்னைக்கு அவங்க ஆட்சி முடிய போதுனால ஏகப்பட்ட ஊழல், கஜானாவை காலி பண்ணிட்டு போகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோள்ல தானே இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு லேடிஸ்க்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திக்கிட்டு உங்க வீட்டு பெண்ணுக்கு நீங்க எவ்வளவு லட்சம் கோடி கணக்குல நீங்க வந்து சொத்து நீங்க குமிச்சு வச்சிருக்கீங்கல்ல. அவங்களுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு தனிப்பட்ட தொழில் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. பிரம்மாண்டமான பிஸ்னஸ், கார்பரேட் பிஸ்னஸ் எல்லாம் நீங்க ஆரம்பிச்சு கொடுத்துருக்கீங்க. இங்க இருக்கிற ஏழை மக்களுக்கு பெண்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து ஏமாத்தலான்னு பாக்குறீங்களா? அதுவும் நம்ம தான் டாக்ஸ் கட்டுறோம்.
நம்ம டாக்ஸ் இப்ப வந்தா தளர்வுகள் வருது. தளர்வுகள்லாம் சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து எல்லாருக்கும் கொடுப்போம்லாம் சொல்லியிருந்தாரு முதல்வர். என்ன கொடுப்பாங்க? இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து ஒரு நிரந்தரமான ஒரு சுச்சுவேஷனே கிடையாது. அவங்களுக்கு வந்து எதுவுமே அவங்களுக்கு ஒரு வேலை இன்னைக்கு வந்து வேலை கிடைக்காம இருக்கிறதுக்கு என்னங்க காரணம்? அந்த 1000 ரூபாய் எங்க போகுது? எங்கேருந்து வந்துச்சு? ஏன் அந்த அந்த காசு ஏன் நீங்க வந்து வேலை செய்யறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த கேள்வி வருமா வராதா? ஆ அப்படியே நிரந்தரமா எதுக்கு வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்து நீங்க வந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஏன் கொடுக்கல? ஏன் அந்த 1000 ரூபாய் 3000 ரூபாய் எல்லாம் இவங்களோட காசு தானுங்க. அவங்களுக்கு நிரந்தரமான வேலையை கொடுக்கறத விட்டுட்டு நீங்க வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. எல்லா அரசு ஊழியர்களும் ஒவ்வொரு போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வராங்க மேம். இது வந்து தேர்தல் நேரத்துல எந்த மாதிரி எதிரொலிக்கும்? கண்டிப்பா இன்னைக்கு எல்லாரும் விரக்தியில இருக்காங்க, கோவத்துல இருக்காங்க. எப்படியாவது இந்த திமுக ஆட்சியை வந்து நிரந்தரமா அனுப்பணும். திமுக ஆட்சி, இந்த குடும்ப ஆட்சி திருப்பி வரக்கூடாதுன்னு தான் நல்லா ஏமாத்திருக்காங்க. 4.5 வருஷம் நல்லா ஏமாத்தி மக்களை எப்படியெல்லாம் வந்து வெறும் சினிமா காமிக்கிறாங்க. அந்த நம்ம இதுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த காலத்துலலாம் என்ன புல்ப் கட்டுறியா அந்த மாதிரி சொல்ற மாதிரி, ஃபிலிம் கட்டுறியா அந்த மாதிரி ஃபிலிம் தான் காட்டியிருக்காங்க. நல்லா ரீல் சுத்திருக்காங்க. இன்னைக்கு மக்கள் யாருமே விருப்பமே படல. இந்த மாதிரி திமுக வந்து திருப்பியும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்றது இந்த திமுக தொண்டர்களும் சரி, அவங்க எல்லாருக்குமே உண்மை தெரியும். இந்த மாதிரி அந்த குடும்பம் மட்டும்தான். நாளைக்கு சொல்ல முடியாது, நாளைக்கு சபரீஷன் கூட எம்பி ஆகலாம். என்ன செய்வீங்க நீங்க? இதுதானே உங்களோட குறிக்கோளா இருக்கு. மக்களை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையே. இதுதான் நடக்குது. இருமொழி கொள்கை பத்தி பேசணும். அறிஞர் அண்ணாவோட பேரை வந்து மதுரை மாநகராட்சி பூங்கால இருந்து நீக்கிட்டு ஸ்டெம் பூங்கான்னு வச்சிருக்காங்க மேம். ஆமா, இதே அவங்க தாத்தா பேர்லாம் இப்போ எழுதுறதுக்கு சூப்பரா எழுதுவாங்க. உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ள ஒரு தலைவர்களை அவங்க வந்து ராஜராஜ சோழன் பேரையும் அவங்க அழிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பேரறிஞர் அண்ணாவோட பேரையும் அழிக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா வந்து அவங்க ஹிஸ்டரியே மாத்திட்டு மொத்தமும் இந்த குடும்பம் மட்டும்தான் பண்ண மாதிரி அவங்க ட்ரை பண்றாங்க. ஆனா முழுக்க முழுக்க உழைச்சது வந்து பேரறிஞர் அண்ணா, காமராஜர் ஐயா, அதுக்கப்புறம் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள். உண்மையான ஆட்சி, நல்ல ஆட்சி, மக்களுக்கான ஒரு ஆட்சி கொடுத்தது வந்து நம்மளோட தலைவர்கள். இந்த குடும்பம் என்ன பண்ணாங்க? அவங்க குடும்பம் வளர்ந்தது தவிர நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றது வந்து நம்ம சிந்திச்சு பார்த்தாச்சுன்னா உண்மை எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு யாருக்கும் வந்து திமுக திருப்பி வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க டெபாசிட் எழுந்து போகிறது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் தான் அப்படிங்க. ஓகே மேம். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி மேம். நன்றி. அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.